Hey guys, Assalamu alaikum. Welcome to HIJABI tips. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா pedicure தான் பார்க்க போறோம். ஸோ pedicure வந்து மோஸ்ட்லி நம்ம பியூட்டி பார்லரில் தான் பண்ணுவோம். வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் டைமும் வேஸ்ட் ஆகாது, காசும் வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாம்பு எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஷாம்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஷாம்பு நீங்கள் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம காலில் இருக்க பாக்டீரியாஸ் அண்ட் டெட் செல்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணும். அதனால நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா கூட உங்களுடைய காலை வந்து ஒயிட்னிங் பண்ண வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து லேசான சூடான தண்ணி தான், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப சூடாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நார்மல் சூட்டில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கல்லுப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இந்த கல்லுப்பு வந்து ரொம்பலாம் கரையக்கூடாது, லைட்டாக கரையிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் சோடா ரொம்பலாம் தேவையில்லை, கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஸோ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1/2 லெமனை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் லெமன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஷாம்பு எடுத்திருக்கேன். ஷாம்பு பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷாம்பு ஓகேவோ நீங்கள் அந்த ஷாம்பு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஷாம்பு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பெடிக்யூர் பண்ணுறனால நம்ம காலில் இருக்க டெட் செல்ஸ், அதே மாதிரி அந்த வெடிப்புங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பெடிக்யூர் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து பெடிக்யூர் அப்படின்னா வந்து பார்லரில் தான் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் யாருமே மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. இது வந்து வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் தான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து பெடிக்யூர் வந்து இப்படியும் கூட வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படின்னால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது இப்படி இருக்கும். ஸோ வந்து மேலே உங்களுக்கு தெரியும் நிறையா சோப்ஸ்லாம் மேலே இருக்குது இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ண பிறகு நீங்கள் உங்கள் காலையோ இல்லை கையோ வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் கையை கால் இந்த மாதிரி வைக்கிறப்போ நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடணும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அழுக்காக தெரியுதோ இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல வலியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விடணும். ஸோ அப்போ தான் வந்து அங்கே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். உங்களுடைய விரலோடைய அந்த நெகம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா இவங்க இந்த ஷாம்பு வச்சுலாம் வந்து பெடிக்யூர் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ணி எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது மட்டும் தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாமே நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ட்ரை பண்ணி எது எனக்கு ஓகேவாக இருக்கோ அதான் நான் போடுறேன். ஓகேவா, நான் வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோ எடுத்து போடுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டேன். நான் ரொம்ப நேரம் சோக் பண்ணல. நான் ரொம்ப நேரம் சோக் பண்ணியிருந்தேன்னா என்னோடய கை இன்னும் நல்லா ஒயிட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.